ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், காலை உணவை இப்படியும் சாப்பிடலாம். அது எப்படின்னு பாருங்க. நான் ஒரு வெள்ளரிக்காயை எடுத்து 2 சைடும் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். சின்னதாக ஒரு கோஸ் எடுத்து வச்சிருக்கேன். இதில் ஒரு வெள்ளரிக்காயும் சீவிடலாம். ஃபர்ஸ்ட் இதில் தான் நான் சீவ போகிறேன். சீவிட்டேன். இதை எடுத்து ஒரு கிண்ணத்தில் வச்சிடலாம். இந்த கோஸை வந்து இவ்வளோ பெருசையும் தேவையானதை மட்டும் சீவி எடுத்துக்கலாம். கோஸையும் சீவி எடுத்து வச்சுட்டேன். இப்போ இது கூட என்னென்ன சேர்க்குறோன்னு பாருங்க. ஒரு பவுலில் சீவி வச்ச வெள்ளரிக்காயை சேர்க்குறேன். சீவி வச்ச கோஸையும் சேர்க்குறேன். இப்படி பொடியாக சீவிட்டா மென்று சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். நீங்கள் வேறு காய்கறி சேர்க்கறதுனாலும் சேர்த்துக்கலாம். இது கூட வேக வச்ச வேர்க்கடலை பருப்பு இதையும் வந்து இதில் நான் சேர்க்குறேன். ஊற வச்ச அவுள் வந்து கொஞ்சமாக இதில் நான் சேர்த்துக்கிறேன். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 5 முந்திரி பருப்பு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதையும் இதில் வந்து சேர்த்துடலாம். புதினா வந்து கொஞ்சமாக கட் பண்ணி இதில் சேர்க்குறேன். நல்ல வாசனையோடு இருக்கும். கொத்தமல்லி தழையும் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் வந்து சேர்க்குறேன். இதுக்கு தேவையான சால்ட் வந்து சேர்க்குறேன். 1/4 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். லெமன் வந்து கொஞ்சமாக பிழிஞ்சு விட்டுக்கலாம். புளிப்போடு இருந்தால் ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அரை டீஸ்பூன் நாட்டு சர்க்கரை சேர்க்குறேன். இது உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா சேர்க்க வேண்டாம். கொஞ்சம் இனிப்பு தன்மையோட நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எல்லாத்தையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். காலை உணவு ரெடி. ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்படி செஞ்சு கொடுத்தா பிள்ளைங்களாம் சும்மாவே இதை எடுத்து சாப்பிட்ருவாங்க. ஒரு லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துலேயே இருக்கிற பெல்லையும் ஆளுங்கிற ஆப்ஷனையும் டச் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.